இனிமேல் வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ராஜயோக சனிப்பயிற்சியா இருக்கும். நிலம் வாங்கக்கூடிய நேரமும் இருக்கும், நல்ல வரன் கொடுக்கும். இளைஞர்களுக்கு நல்ல ஒரு திறமை மிக்க இளைஞர்களா இருப்பீங்க. கூட்டு பிசினஸ் வேண்டாம். திவ்ய ஒளி சேனல் நேயர் அனைவருக்கும் சங்ககிரி ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையம் RS செந்தில்குமார் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது சனிப்பெயர்ச்சியும் பலாபலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா, நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்று சனிக்கிழமை அன்னைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம், அது நான் சொல்லிக்கிறேன். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா. தற்பொழுது நாம் துலாம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர உடைய துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசினாவே நல்ல ஒரு துணிச்சல் மிக்க, ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசிங்க. இந்த ராசியில் உள்ள அனைவரும் நல்ல ஒரு நேர்மையாக, துலாம்னாவே என்ன தராசு, நல்ல ஒரு நேர்மையான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க, நல்ல ஒரு துணிச்சலான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் எவ்வளோதான் நேர்மையும் துணிச்சலாக இருந்தாலும் ஒரு பாசங்கிற ஒரு பலவீனமும், ஒரு நட்புங்கிற பலவீனத்தில் சிக்கி ஒரு சில டைமில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு இது இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி மிகவும் 6ஆம் இட சனி யோக சனியாக இப்போ மாறுறதுனால உங்களுக்கு இந்த நேரத்தில் இனிமேல் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலாபலன்கள் கொடுக்கும். இப்போ 5ஆம் இடத்து சனி எப்படின்னா, நிறைய பஞ்சங்களை, நிறைய குழப்பங்களை, நிறைய பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருப்பீங்க, நல்லா இல்லாத மாதிரி இருப்பீங்க. சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சில சில குழப்பம், பிரச்சனை, மன உளைச்சல், தொழில் பிரச்சனை, உடல் பிரச்சனை, ஒரு ஸ்ட்ரெஸ் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது வெளியில் தெரியாது. நான் உங்களை கஷ்ட நஷ்டத்தை யாருக்கும் சொன்னாலும், உனக்கு என்னப்பா அருமையாக இருக்கிற, நல்லா இருக்கிற, சிறப்பாக இருக்கிற, நீனா வந்து ராஜா மாதிரி இருப்பாங்க. பொதுவாகவே துளாராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள். ஆனால் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நிறையா, இதுக்கு முன்னால் 2.5 வருஷம் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ராஜயோக சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய கடினமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு நல்ல ஒரு சுகமமான ஒரு சூழ்நிலையில நீங்க இப்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய நேரமும், வீடு வாங்கக்கூடிய நேரமும், வீடு கட்டக்கூடிய நேரமும் உண்டாகும். அதே மாதிரி இந்த 10வது 11வது 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் நீங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உண்டாகும். அதே மாதிரி இதுவரைக்கும் திருமண தடங்கல்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சியோட இந்த குரு பகவான் 8ல் இருக்கிறதுனால சில சில திருமண தடங்கள் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த யோகச்சனியா மாறும்போது, இப்ப குரு பயிற்சி உங்களுக்கு இடையில வரும்போது உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல வரன் கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை துணைவி, நல்ல துணைவர் உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வரன் வந்தாலும் விளம்பரம் பண்ணாங்க, ஒரு உறுதி பண்ற வரைக்கும் வெளியில யாருக்கும் சொல்ல வேண்டாம். உறுதி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்லைங்க எங்களுக்கு சொந்த பந்தத்துக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஒரு முக்கியமான 2-3 சொந்த பந்தத்துக்கு சொல்லி நீங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து, அது ஒரு கோயில போய் பார்த்து உறுதி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வெளியில சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வரன் இந்த துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில நல்ல ஒரு பலாபலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகளும் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்குங்க. இளைஞர்களுக்கு நல்ல ஒரு திறமை மிக்க இளைஞர்களா இருப்பீங்க. இந்த இளைஞர்களுக்கு இந்த பஞ்சம சனி கொஞ்சம் பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இப்போ வரக்கூடிய ஒரு சனி வந்து யோக சனி, நல்ல ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும். இளைஞர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சுயதொழில் சேரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு தொழிலுக்கு 2 தொழில் 3 தொழில் செய்யக்கூடிய நேரமும் இந்த துலாம் ராசிக்கு கொடுக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு கூட்டு பிசினஸ் வேண்டாம், தனிப்பட்ட முறையில் எதா இருந்தாலும் செய்யுங்க.
கொள்ளையடிக்க போனாலும் கூட்டாகாதுன்னு சொல்லுவோம் துலாம் ராசிக்கு. அதனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இது வரைக்குமே உங்ககிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள கூட அவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் நல்ல ஒரு லேபர், நல்ல ஒரு மேனேஜர், இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலாபலங்கள் நல்ல ஒரு பலாபலங்கள் கொடுக்கும். அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நல்ல சிறப்பாக இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிற கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், பிரபலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக பிரச்சனை, உடல் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஒரு கரை மாடலாம் நினைப்பீங்க, அட்வான்ஸ் கொடுப்பீங்க, வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த துலாம் ராசிக்கு இது நல்ல ஒரு பலாபலங்கள் கொடுக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கையா இந்த நேரம் இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்குங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு 6ஆம் இடத்துல சனி நடக்கும்போது குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருளால, எந்த தெய்வத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த குலதெய்வத்தினுடைய அருளால உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலாபலங்கள் கொடுக்கும். சனி பகவானுடைய அருளாலும் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு பலாபலங்கள் கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி 100% நல்லா இருக்குங்க. சீர சிறப்பாக இருப்பீங்க. அருமையான ஒரு வாழ்க்கை இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்.